வணக்கம் சகோதர சகோதரிகளே, இது நம்ம டுடே டெக் வீடியோ சேனல் மொபைல் டெக் நியூஸ் இன் தமிழ் சீரிஸ் நம்பர் 39. இன்றைய வீடியோடைய ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் என்னன்னா சாம்சங்கை பற்றி. சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் மொபைலோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா S21 பார்த்தீங்கன்னா 76,000 ரூபாய்க்கும், S21 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 94,500 ரூபாய்க்கு 128 ஜிபி வேரியண்ட்டும், 99,000 ரூபாய்க்கு 256 ஜிபி வேரியண்ட்டும் வருன்றது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் S21 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 1,26,000 ரூபாய்க்கு S21 அல்ட்ரான்ற மாடல் வருன்றதும் தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ஐஃபோனை பற்றி. ஐஃபோனுடைய 6s மாடலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏர்கிராஃப்ட், அதாவது ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து 300 மீட்டர் தூரத்துலேருந்து மேலேருந்து கீழே போட்டிருக்காரு. அப்படி போடக்குள்ளேயே அந்த ஐஃபோனுடைய கண்டிஷன் குட் கண்டிஷனாக இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடக்டரு ஐஃபோனுடைய கவர் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கு. மற்றபடி அந்த ஐஃபோன் ஒரு குட் கண்டிஷனில் இருந்திருக்கு. இதுலேருந்து ஐஃபோனுடைய குவாலிட்டி, ஐஃபோன் 6s உடைய குவாலிட்டி நல்லா இருக்குதுன்றதும் தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா மோட்டோவை பற்றி. மோட்டோ G Play 2021 மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் ப்ளே கன்சோலில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதை அடுத்து இந்த மொபைல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட LCD டிஸ்பிளேல ஸ்னாப்டிராகன் 460 ப்ராசஸரில் 4GB ரேமில் ஆண்ட்ராய்டு 10 வரும்ன்றது தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா விவோவுடைய X60 சீரிஸ் மொபைல் இப்போ விவோவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதையடுத்து இந்த மொபைல் டிசம்பர் 29 லான்ச் ஆகுன்றது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் X60 மற்றும் X60 ப்ரோன்ற 2 மாடல் வருன்றது தெரிய வந்திருக்கு. இதில் X60 ப்ரோ பார்த்தீங்கன்னா 12GB ரேம் மற்றும் 256 ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட்லையும், இதுவே X60 பார்த்தீங்கன்னா 8GB ரேம் மற்றும் 128 ஜிபி ஸ்டோரேஜும், 8GB ரேம் மற்றும் 256 ஜிபி ஸ்டோரேஜ்ன்ற 2 ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸில் வருன்றதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 வருன்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த மொபைலும் சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல தான் இந்த மொபைல் வருன்றதும் தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா சாம்சங்கை பற்றி. சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ்ன்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ இப்போ வெளியே வந்துருச்சுங்க. மொபைலே ஒன்றும் லான்ச் ஆகலை, எப்படி ரிவ்யூ வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? அது எப்படின்னா ரேண்டம் ஸ்டஃப் 2ன்ற ஒரு யூடியூப் சேனலில் அன்அஃபிஷியலாக சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ் உடைய ரிவ்யூ வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ மூலிமா இந்த மொபைலுடைய ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் தெரிய வந்திருக்கு. அது என்னென்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் வந்துறது, ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸரில் வந்துறதும் தெரிய வந்திருக்கு. 8GB ரேமில் ஆண்ட்ராய்டு 11 OSல தான் இந்த மொபைல் வருன்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த மொபைல் ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப்பில் 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 12 மெகா பிக்சல்ன்ற 3 கேமராவில் வருன்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த மொபைலில் 3xக்கான ஆப்டிக்கல் ஜூமிங் சப்போர்ட்டும் இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. 4800 mAh கொண்ட பேட்டரியில் இந்த மொபைல் வருன்றது தெரிய வந்திருக்கு. சிங்கிள் சார்ஜ்லேயே இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே சார்ஜ் நிற்குன்றது இந்த ரிவ்யூ மூலியமாகவும் தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ஹானரை பற்றி. ஹானர் V14 மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ 3C சர்டிஃபிகேஷன்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதை அடுத்து இந்த மொபைல் 66 வாட்ஸ் கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் வருன்றதும் தெரிய வந்திருக்கு. எத்தனை பேர் ஹானர் மொபைலை இன்னமும் வாங்கிட்டு இருக்கேன், ஹானர் ஹவாய் மொபைலை இன்னமும் வாங்கிட்டு இருக்கேன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மொபைலில் கூகுள் ப்ளே சர்வீஸுடைய சப்போர்ட் கிடையாது. இருந்தாலும் எத்தனை பேர் வாங்குறன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா சாம்சங்கை பற்றி. சாம்சங்குடைய எக்ஸினோஸ் சீரீஸில் அடுத்ததாக 2100ன்ற ஒரு புது ப்ராசஸரை ஜனவரி 12 2021 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 5nm ஆர்கிடெக்சரில் இந்த ப்ராசஸரை சாம்சங் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிபியூக்காக மாலி G78 ஜிபியூ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸருடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோரும் தெரிய வந்திருக்கு. இதை வச்சு பார்க்கல இது சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸில் 1006 பாயிண்ட்ஸும், இதுவே மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸில் 3059 பாயிண்ட்ஸும் வருது. இந்த சாம்சங்குடைய எக்ஸினோஸ் 2100ன்ற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய 888 ப்ராசஸருக்கும் ஆப்பிளுடைய A14 பைனாக் சிப்புக்கும் ஒரு காம்படிஷன் கொடுக்குன்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த சாம்சங்குடைய எக்ஸினோஸ் 2100ன்ற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லான்ச் ஆகக்கூடிய சாம்சங்குடைய S21 சீரிஸ் மொபைல்ஸில் இந்த ப்ராசஸரில் வந்ததும் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா மோட்டோவை பற்றி. மோட்டோவுடைய ஒரு 2 மாடல் நம்பர் இப்போ FCC சர்டிஃபிகேஷன்ஸில் லிஸ்ட் ஆயிருக்கு. XT21271, XT21272 இந்த 2 மாடல் நம்பர் தான் இப்போ FCC சர்டிஃபிகேஷன்ஸில் லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த மாடல் நம்பருடைய கோட் நேம் பார்த்தீங்கன்னா கேப்ரின்ற பேரில் லிஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் நம்பரில் வரக்கூடிய மோட்டோவுடைய மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் டிஸ்பிளேல 4GB ரேமில் 64GB ஸ்டோரேஜில் 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொண்ட குவாட் ரியர் கேமரா செட்டப்பில் ஸ்னாப்டிராகன் 460 ப்ராசஸரில் வந்துறதும் தெரிய வந்திருக்கு.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, ஏன் பிடிக்கலன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போன்ற மொபைல் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. காட் பிளஸ் யூ இன் திஸ் டே.